தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மாநிலம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பகுதி மக்கள் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கல் கொண்டாடுகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் தகவல்களை கேட்கலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பஜனை கோவில் தெருவில் வருடம் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு 21வது ஆண்டாக பஜனை கோவில் தெருவில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். 90க்கும் மேற்பட்ட பானைகளில் பச்சரிசி இட்டு வெள்ளம் இட்டு முந்தி பருப்பு போட்டு சுவையாக பொங்கல் கொண்டாடப்படக்கூடிய நேரடி காட்சிகள் அனைவருக்குமே மகிழ்ச்சியை தரும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 90க்கும் மேற்பட்ட பொங்கல் பானைகளில் ஜாதி மதங்களை கடந்து பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த பகுதியுடைய மக்கள். இங்கே ஏராளமானோர் இருக்கின்றனர். அவங்கள்ட்ட கேட்போம், 21வது ஆண்டாக சமத்துவ பொங்கல் இங்கே எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தலை பொங்கல் நான் எங்க வீட்டுல கூட கொண்டாடாம இது அம்மா வீட்டுல நான் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா நகரங்களை கொண்டாட மாட்டாங்க, கிராமங்க சைட்ல தான் கொண்டாடுவாங்க. நகரங்களை கொண்டாடுறது நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நாங்க சொல்லவே முடியாது. வெளியே எங்க போனாலும் இந்த மாதிரி சந்தோஷமா பார்க்க முடியாது. நான் கிறிஸ்டின் தான், ஆனாலும் இந்த பொங்கல் ஹிந்து தான் கொண்டாடணும் கிடையாது, நாங்களும் கொண்டாடலாம். இது சமத்துவ பொங்கல்னால எங்க ஊர்ல இது விசேஷமா கொண்டாடப்படும். இது எல்லாம் எங்க கட்டி குத்துந்தாங்களோ அங்கெல்லாம் இங்க பொங்கல் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து விளையாட்டு போட்டிகள் சிறுவர்களுக்காக நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் நடத்தப்படுவது கூட உரியடி திருவிழாவும் இங்கு நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுவது இந்த பகுதியினுடைய சிறப்பாக இருக்கிறது.